ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவேஷனல் வர்சஸ் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் கீழே வந்து வரும். அண்ட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பேப்பருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. பார்க்காதவங்க வந்து மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெரிவேஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெரிவேஷனல் மார்ஃபாலஜியை வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெரிவேஷனல் மார்ஃபாலஜியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நியூ வேர்டை வந்து கிரியேட் பண்ணும். நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுக்கலனாலும் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் டெரிவேஷனல் மார்ஃபாலஜி வந்து நியூ வேர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் அஃபிக்சஸ் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ் அண்ட் இன்ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 படிப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த பேஸ் வேர்டு இல்லைன்னா ரூட் வேர்டு கூட இந்த ப்ரிஃபிக்ஸ் இல்லைன்னா சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகி ஒரு புது வேர்டு வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெரிவேஷனல் மார்ஃபாலஜியில் வந்து கண்டிப்பாக வந்து கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், கிராமட்டிக்கல் கேட்டகரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெரிவேஷனல் மார்ஃபாலஜி வந்து அந்த கோர் மீனிங்கை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமட்டிக்கல் கேட்டகரியில் சேஞ்ச் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வேர்டு, அந்த வேர்டோட ஒரிஜினல் மீனிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். மொத்தத்தில் டெரிவேஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இந்த டெஃபினிஷன் டெரிவேஷனல் மார்ஃபாலஜிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். அண்ட் அது வந்து புது வேர்டை கிரியேட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிக்சஸ் மாதிரி ப்ரிஃபிக்ஸஸ் இல்லைன்னா சஃபிக்ஸஸ் வந்து ஏதாவது உள்ள ஆட் பண்ணி அதோட பேஸ் வேர்டு இல்லை அப்படின்னா ரூட்டட் வேர்ட்லேயே வந்து ஆட் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸோட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் வந்து என்ன இல்லைன்னா ஆஃபன் கிராமட்டிக்கல் கேட்டகரியில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா வேர்ட்ஸோட ஒரிஜினல் மீனிங் வந்து கண்டிப்பாக மாறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஃபார்மேஷன். நம்ம நியூ வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா டெரிவேஷனல் மார்ஃபாலஜியில். அண்ட் வேர்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிரியேட் நியூ வேர்ட்ஸ் வித் டிஸ்டிங்க்ட் மீனிங். ஒரு டிஸ்டிங்க்டான மீனிங்கில் வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதோட ரிசல்ட்னால என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டெரிவேஷனல் மார்ஃபாலஜி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ வந்து நவுன் வேர்ப் வந்து அட்ஜெக்டிவாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெரிவேஷனல் மார்ஃபாலஜியில் வந்து வேர்ட் ஃபார்மேஷனில் இதெல்லாம் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னா த மீனிங் ஆஃப் அ பேஸ் வேர்ட் இஸ் மாடிஃபைட் ஆர் எக்ஸ்பேண்டட். இப்போ வந்து ஒரு மீனிங் ஆஃப் அ வேர்டு வந்து மாடிஃபை ஆகலாம், இல்லை அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் மூலியமாக நெகட்டிவாக மாற்றலாம். நெகட்டிவாக இருக்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பிங்கிற வேர்டுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி ஆட் பண்ணுறது, சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி ஆட் பண்ணுறது. இதை வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த வேர்டில் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாப்பிங்கிற வேர்டுக்கு வந்து அன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து டோட்டலான மீனிங்கே மாற்றிட்டோம். ஹாப்பி அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் அன்ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக கூட அந்த சிமேட்டிக் சேஞ்ச் வந்து நடக்கும். இல்லை அப்படின்னா கிராமட்டிக்கல் கேட்டகரி வந்து மாறும்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராமட்டிக்கல் கேட்டகரி சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனான சேஞ்சஸ் நடக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இருக்கு இல்லையா, அந்த 8ல் வந்து உள்ள சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டீச் வந்து வேர்ப், டீச்சர் வந்து நவுன். இப்போ வந்து டீச் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ணுறது. மை டீச்சர் டீச்சிங் அ லெசன். மை டீச்சர் டீச் அ லெசன் அப்படின்னா என்னோட டீச்சர் வந்து எனக்கு பாடம் நடத்துனாங்க அப்படிங்கிறதோட மீனிங் தான் வந்து டீச். ஆனால் டீச்சர் அப்படிங்கிறது அந்த பாடத்தை நடத்துகிறவங்க தான் வந்து டீச்சர். ஸோ வேர்பு வந்து நவுனாக மாறி இருக்கு. இப்போ வந்து பியூட்டிங்கிறது நவுன் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து
அட்ஜெக்டிவ். இப்போ பார்த்தீங்களா, அந்த வேர்ட்ல வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆட் பண்றது மூலியமா வேர்ப்ல இருந்து நவுனா மாறுது. நவுன்ல இருந்து அட்ஜெக்டிவா மாறுது. இப்படி கிராமட்டிக் கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகும். ஆஃபன் இந்த சேஞ்சஸ் வந்து டெரிவேஷனல் மார்ஃபாலஜில வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெறுமனே டெரிவேஷனல் மார்ஃபாலஜினா என்னன்னு கேட்டாங்கன்னா, டெஃபினிஷன் போட்டுட்டு இந்த இதெல்லாம் வந்து எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோசர் டு ரூட் தென் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின். இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபினை விட அந்த ரூட்டோட வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிறது வந்து டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, மேபி எக்ஸாமில் கேட்கலாம். டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் வந்து ரூட்டடோட வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெரிவேஷனல் மார்ஃபிம் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஸ்ஸான நம்ம ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் ஒரு ஒரு ப்ரெடிக்டபிள் கம்பேர்ட் டு இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபின். எப்பவுமே வந்து ஒரு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து இதுதான் வரும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அந்த வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த வேர்டு வந்து இப்படி தான் மாறும் அப்படின்னு நம்ம இன்ஃப்ளெக்ஷனல் ப்ராசஸில் வந்து வரும். ஆனால் டெரிவேஷனல் மார்ஃபிம் அப்படிங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிள். இந்த வார்த்தையை வந்து நம்ம இப்படி தான் மாற்றணும் அப்படின்னு ஒரு அன்பிரடிக்டபிளாகவே வந்து மாறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ். இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரிஃபிக்ஸஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. டெரிவேஷனலில் தான் வந்து ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ் அண்ட் அஃபிக்ஸஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபினில் வெறும் சஃபிக்ஸஸ் ஆர் அஃபிக்ஸஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். தே ஆர் ஆட் டு த வேர்ட். அந்த வேர்ட் கூட இது மட்டும்தான் ஆட் பண்ணணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸான டென்ஸு, நம்பர், பொசிஷன், கம்பேரிஷன் ஆர் கேஸ் வித்தவுட் சேஞ்சிங் த வேர்ட்ஸ் கோர் மீனிங். இந்த கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுலேயுமே வரும். இப்போ வந்து டென்ஸு, பொசிஷன், நம்பர், கம்பேரிசன், கேஸ் இது எல்லாமே வந்து இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபினில் வரும். பட் இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டோட கோர் மீனிங்கை சேஞ்ச் பண்ணாது. இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபின் வந்து கோர் மீனிங்கை சேஞ்ச் பண்ணாது அண்ட் டெரிவேஷனல் மார்ஃபின் வந்து சேஞ்ச் பண்ணும். ரெண்டையுமே குழப்பி எழுதிடாதீங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கீ பார்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனல் கிராமர்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபின் வந்து இன்ஃப்ளெக்ஷனல் கிராமர் அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் கிராமர். ஸோ இன்ஃப்ளெக்ஷனல் கிராமரோட இது வந்து ஒரு கீ டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய லாங்குவேஜில் இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபாலஜி வந்து ஒரு கீ டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி டெரிவேஷனல் மார்ஃபினில் தான் நியூ வேர்ட் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம். அப்போது இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபினில் வந்து நியூ வேர்ட் வந்து கிரியேட் ஆகாது. இட் ப்ரொவைட்ஸ் கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். ஒரு வேர்டோட கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குமே தவிர நியூ வேர்ட்ஸ் வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின் வந்து நமக்கு கொடுக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது தான், டூ நாட் கிரியேட் நியூ வேர்ட்ஸ். அது வந்து நியூ வேர்ட் வந்து கிரியேட் பண்ணாதான் நான் கிராமட்டிக்கல் ஃபார்மிங்கில் வந்து சேஞ்ச் இருக்கும். இப்போ வந்து டாக் அப்படின்னா சிங்குலர் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா ப்ளூரல். ஆனால் ரெண்டுமே வந்து ப்ளூரல் ஃபார்மில் மாறினா நாய் அப்படின்னா ஒரு நாய் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா நிறைய நாய். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த வேர்டு வந்து ஒன்று தான், டாகாக தான் இருக்குது. ஆனால் ஒரு டாக் நிற்கிற இடத்துல இப்போ ஒரு 4-5 டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீனிங் மாறல நமக்கு. அப்போது அது வந்து ஒரு புது வேர்டு வந்து கிரியேட் பண்ணலை. புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்த உடனே. அண்ட் ப்ரொடக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே அப்ளை டு மெனி வேர்ட்ஸ் இன் அ கன்சிஸ்டன்ட் வே. இது வந்து நிறைய வேர்ட்ஸ் கூட வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணுற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ நம்ம டாக் பார்த்தோம், அது கூட எஸ் ஆட் பண்ணோம், டாக்ஸாக மாறுச்சு. இப்போ வந்து இங்கிலீஷில் உள்ள நவுன்ஸில் ப்ளூரலாக மாற்றணும், ப்ளூரிஃபிகேஷனாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எஸ் ஆட் பண்ணுவோம், இஎஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரொடக்டிவ் அப்படின்னு. கேட், கேட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் சஃபிக்ஸஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபாலஜியில் வந்து சஃபிக்ஸஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் டெரிவேஷனல் மார்ஃபின்ஸில் தான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து இருக்கும். இங்கிலீஷில் வந்து இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபிம்ஸில் ஒன்லி ஃபவுண்ட் இன் எண்ட் ஆஃப் அ வேர்ட்ஸ். நம்ம வந்து எண்ட் ஆஃப் அ வேர்ட்ஸில் மட்டும்தான் இது பண்ண முடியும். இங்கிலீஷில் வந்து மொத்தம் 8 இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன் வேர்ட்ஸு கேட்கலாம். இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபின்ஸ் வந்து இங்கிலீஷில் 8 இருக்குது. அண்ட் அது எல்லாமே வேறு வேறு கிராமட்டிக்கல் பர்பஸ்க்காக வந்து சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ஸ் ப்ளூரலில் இருந்து ப்ளூரல் ஃபார்மில் வந்து கேட்ஸாக மாறுது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொசெசிவ் மேக்கர்ல வந்து கேட்ஸ் என்னுடைய, மை மை ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்து பொசெசிவ் கொண்டாடுறது வந்து பொசெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபிம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். 2மே வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க வெர்சஸ் அப்படின்னு. அப்போ இதையும் அதே நீங்க டேபிள் போட்டும் எழுதலாம். இத தனியா, அத தனியாவும் எடுத்து எழுதலாம். எடுத்து எழுதிட்டு நீங்க வந்து இந்த டேபிள் போட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டியா வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு புரியும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து மார்க்ஸ் வந்து குடுப்பாங்க. இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குமே இதுதான் வந்து கீ கான்செப்ட் வந்து இந்த டேபிள்ல வந்து சுருக்கி குடுத்துருக்கேன். அண்ட் இத பார்த்தீங்க அப்படின்னாவே 2மே வந்து டீட்டெயில்டா புரிஞ்சிரும். இப்போ டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் மட்டும் தனியா கேட்டாங்கன்னா, அதோட டெஃபினிஷன் மட்டும் எழுதுங்க. இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம் கேட்டாங்க அப்படின்னா, இத தனியா எடுத்து எழுதுங்க. இந்த டேபிள் தேவையில்ல. பார்த்தீங்க அப்படின்னா, டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸோட ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது வேர்ட கிரியேட் பண்ணும். ஆனா, இன்ஃப்ளெக்ஷன் வந்து புது வேர்ட கிரியேட் பண்ணாது. ஒன்லி கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், அந்த வேர்ட சம்மந்தமான கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஆட் பண்ணும். இது வந்து நியூ வேர்ட கிரியேட் பண்ணும். இன்ஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணாது. நம்மளோட டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ்ல வந்து மீனிங் சேஞ்ச் ஆகும். இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ்ல வந்து அந்த கோர் மீனிங் தான் இருக்குமே தவிர மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிராமட்டிக்கல் கேட்டகரி ஆஃபன் சேஞ்சஸ் கிராமட்டிக்கல் கேட்டகரி. இதில் டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ்ல வந்து கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஆஃபன் சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்மளோட இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபிம்ல வந்து அது வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டீச்சர் நம்ம பார்த்தோம். டீச்சுங்கிற வேர்டுக்கு வேறு மீனிங், டீச்சருங்கிற வேர்டுக்கு டோட்டலி வேறு மீனிங். ஆனால் வாக்டு 2மே வந்து மீனிங் மாறல. அது கோர் மீனிங்கில் தான் வந்து அது கிராமட்டிக்கல் கேட்டகரி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம்மரி வந்து டெரிவேஷனல் மார்ஃபிம்க்கும் இன்ஃபர்மேஷனல் மார்ஃபிம்க்கும் வந்து இவ்வளோ தான். அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம், நாவல் அதுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.